இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலேயும் நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்தமானவர்களாக மாற்றியிருக்கிறார். உலகத்தில் உள்ள எந்த படைப்பை பார்க்கிலும் நாம் விசேஷமானவர்கள். படைப்பினுடைய உச்சம் மனிதன். அவர் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனை விசேஷித்தமானவனாக படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த விசேஷித்தமானவர்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், சிறப்பு மிக்கவர்கள், தனித்தன்மை உள்ளவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. இப்படி நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தன்மை உள்ளவர்களாக அவர் படைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு இருக்கிற கைரேகையை போல உலகத்திலே வேறு யாருக்கும் இருக்காது. அதே விதமாக ஒரு மனிதனுடைய கரு விழியை போல இன்னொருவருக்கு இருக்காது. இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், காகங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள், இன்னும் மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளை நாம் வாசித்து பார்க்கும்போது அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், மனிதன் பலவிதமான காரியங்களை குறித்து அவன் கவலைப்படுகிறதை, கலங்குகிறதை குறித்து இந்த 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். உணவுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உடைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஜீவனுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக அவர் சொல்லுகிறார். நாளைய தினத்திற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் கவனித்து பார்க்க சொல்லிவிட்டு, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை படைத்த பரமபிதா அவைகளை உணவூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை படைத்த பரமபிதா அவைகளை உடுத்துவிக்கிறார். சாலமோன் கூட அவ்வளவு நேர்த்தியாக உடுத்தினது கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் எந்த தேவை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது உங்களுடைய பரமபிதாவுக்கு தெரியப்படுத்துங்கள். காட்டுப்புல் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அடுப்பிலே போடப்படும், அவைகளையும் உடுத்துவிக்கிற ஆண்டவர் நீங்கள் காட்டு புல் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். புல்லை உடுத்துவிக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை உடுத்துவிக்காமல் இருப்பது எப்படி? இப்படி அந்த பரம தகப்பினுடைய அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய தன்மையை குறித்து அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் தாமே உங்களை எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் விடுதலை ஆக்குவாராக. ஏனென்று சொன்னால், அவர் உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் என்மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். கவலையிலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவர் நம்மை மேன்மையான வழியிலே, சிறந்த வழியிலே, விசேஷித்த வழியிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது உங்களை உடுத்துவிப்பது நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறது. அதிக நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய பரமபிதா
அவைகளையெல்லாம் போஷிப்பாரேனால் நம்மை போஷிப்பது அதை பார்க்கிலும் நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறது, உறுதி என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆகாரம், உணவு, உடை என்று சொல்லி பார்க்கும்போது வெறும் சாப்பாடு, தண்ணீர், உடை இவைகள் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நமக்கு தருவது அதிகமான நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருப்பதை பார்க்கிலும் நம்முடைய பரமபிதா அவர் நம்மைக்கு உரிய எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் இன்றைக்கானதை, இன்றைய தேவையை குறித்து மாத்திரம் நாம் பார்ப்போம், அவைகளை மாத்திரம் நாம் அறிந்திருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வருங்காலத்திற்கும் நமக்கு என்ன தேவை என்று சொல்லி அவைகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்கள். நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறோம். அப்படியானால் அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேடும்போது நீதி, இரக்கம், அன்பு, ஆண்டவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யம் விரிவாகுவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தும் போது நமக்கு இந்த உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமும் சொல்லுகிறது, நாளைய தினத்தினுடைய தேவைக்காக நாளைக்கு வழி பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நிச்சயமாக நமக்கு நாளைய தேவையை கூட ஆண்டவர் சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக, போதுமானவராக இருக்கிறார். அதனால் நாம் விசேஷமானவர்கள். வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே என்கிற தேவனுடைய தாசன் அவர் சொன்னார், நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் தானே, அவர் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் விசேஷமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை போல ஒருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் யாருமே இல்லை. விசேஷமான உங்களுக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, அவரையே கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நிச்சயமாக அருளி செய்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களை ஆண்டவரே நீர் விசேஷித்தமானவர்களாக பார்க்கிறீர், படைத்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் எங்களை குறித்து ஆண்டவரே தாழ்வாக, குறைவுள்ளவர்களாக நினைத்து விடாதபடிக்கு நீர் எங்களை குறித்து எப்படி பார்க்கிறீரோ அவ்வண்ணமாக பார்க்க நீர் எங்களுடைய பரமபிதா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்திலே ஆண்டவரே நிலைத்திருந்து நீர் எங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, இந்த பூமியை, பரலோகத்தை சுதந்திரிக்கிற கிருபைகளை தந்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.